இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். 7ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கிற குரு ரொம்ப நல்ல பலன்கள்ன்றது கிடைப்பாங்க. ஆபீஸ்ல நீங்க டார்கெட் செய்யப்பட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல இந்த டைம் பீரியட்ல 7ல குரு பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கிறதுனால ஒரு நல்ல சார்ட் இருக்கிற பொண்ணு ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல நிறைய தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. இந்த வாட்டி நம்ம இந்த ஜூன் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு அன்னைக்கு வரப்போற குரு பெயர்ச்சி பத்தி பேச போறோம். இந்த குரு பெயர்ச்சி எல்லா ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பேச போறோம். ஏன்னா நமக்கு இந்த கிரக சக்கரத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானு, குரு பகவானு, அதுக்கப்புறம் ராகு மற்றும் கேத்துவோட பெயர்ச்சி முக்கியமான பெயர்ச்சிகளா நம்ம கணிப்போம். எதுக்காகன்னா இந்த பிளானட்ஸ் மட்டும்தான் ஒரு ராசியில ரொம்ப நாள் இருக்கக்கூடிய கிரகங்கள். அதனால இந்த குரு பெயர்ச்சிக்கு ஒரு முக்கியத்துவம் என்றது கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி மேற்கொண்டு அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் ஒரு வருஷம் காலம் இருங்க. இந்த ஒரு வருஷம் காலம் இந்த கடக ராசியில உச்சகட்டமா இருக்க போறாங்க. சோ இந்த ஒரு வருஷ காலத்துல எல்லா ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மகர ராசிக்காரங்களுக்கு நம்ம பார்த்தோம்னா குரு பகவான் கடந்த ஆண்டு மே 14ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 6ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. 6ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கிற குரு பகவான் இந்த வருடம் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் வீட்டுல 6ஆம் வீட்டை விட்டுட்டு 7ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆக போறாரு. இப்போ 6ஆம் வீட்டுல குரு இருக்கும் போது என்ன பண்ணிட்டு இருப்பாரு? சண்டை வச்சிருப்பாரு மனைவிக்கு புருஷனுக்கு இடையில. அப்படியே சில கருத்து வேறுபாடுன்றது அமைச்சு கொடுப்பாரு. அப்படியே ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்திருப்பாரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு பயங்கரமா கடன் கொடுத்திருப்பாரு. ஒரு சில பேருக்கு கோர்ட் கேசஸ், லீகல் இஷ்யூஸ் சொல்லிட்டு பயங்கரமா சுத்தி இருக்க வேண்டி இருந்திருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல தனியாக்கப்பட்டுட்டு ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ன்றது அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். ஆபீஸ் பாலிடிக்ஸ் பயங்கரமா டார்கெட் பண்றது இந்த மாதிரி. சரி, இப்போ எப்படி இருக்குது ஜூன் 2க்கு பிறகு பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கிற குரு ரொம்ப நல்ல பலன்கள்ன்றது கிடைப்பாங்க. முக்கியமா ஃபார் சப்போஸ் ஆபீஸ்ல நீங்க டார்கெட் செய்யப்பட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க கிடைப்பாங்க. 7ஆம் வீடு ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. ஃபார் சப்போஸ் ஒரு பர்சன் உங்களை டார்கெட் பண்றாரு, சேம் ஆபீஸ்ல நீங்க இருக்கீங்க, போன வருஷம் இருக்கிற ஆபீஸ்ல தான் இந்த வருஷம் கூட இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டார்கெட் பண்ற பர்சன் மத்தவங்களுக்கு பிடிச்சிருக்காது. சோ கொஞ்சம் கொஞ்சமா உங்க பக்கமா வர ஆரம்பிப்பாங்க. எப்படின்னா இவன் அவன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கா, இவன் அமைதியான போற, என்னதான் பாவம் பண்ண, சும்மாவே இவரை தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல சப்போர்ட், நண்பர்களோட துணைன்றது உங்களுக்கு கிடைச்சிரும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இந்த டைம் பீரியட் அப்படியே உங்களுக்கு பயங்கரமா இந்த டைம் பீரியட்ல சப்போர்ட் பண்றவங்க அதிகமாயிடுவாங்க. ஃபார் சப்போஸ் அதான் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நீங்க ஏதாச்சும் தொல்லை அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க சொல்றதுக்கு முன்னாலேயே உங்க பக்கத்துல உங்க பக்கமா அவங்க நின்னுட்டு மேலதிகாரியிடம் அவங்கதான் சொல்லுவாங்க, இல்ல சார் இவர் தான் பாவம் அப்பாவி, அவர் தான் அமைதியா இருக்காரு, அடுத்தவங்க தான் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே நீங்க புதுசா ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே சரி, உங்களுக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டிவா வருவாங்க. ஒண்ணு பினான்சியல் சப்போர்ட் கொடுப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்ல அவங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் சப்போஸ் நீங்க ஒரு ஏஜென்சி வச்சிருக்கீங்க, அது மார்க்கெட்டர் தேவைப்படுது. சோ அவங்க ஃப்ரெண்ட் என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் குறைவா பண்ணி கொடுப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட் ஒன்னு ஆரம்பிச்சிருக்கா இல்லையா, இந்த டைம்ல சப்போர்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. முக்கியமா பர்சன்ஸோட சப்போர்ட்ன்றது இல்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல சப்போர்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே உங்களுக்கு என்னன்னா 7ஆம் வீட்டுல குரு பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கிறதுனால மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7ஆம் வீடு மேரேஜுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். இந்த டைம்ல மேரேஜ் ஆனவங்க யார் இருப்பாங்களோ அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. எதுக்குன்னா
ஏழாம் வீடு பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். குரு வந்து சந்தோஷம் சுகம் கொடுக்கிற ஒரு பிளானட். சோ இந்த சந்தோஷம் சுகம் கொடுக்கிற ஒரு பிளானட் வந்து ஏழாம் வீடுக்கு சம்பந்தமான மேரேஜ் ஹவுஸ்ல பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது மேரேஜ் திருமணமானவங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுக்க அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு பர்சனல் ஜாதகப்படி திருமண வாழ்க்கை நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க. சோ சில பேருக்கு வந்து திருமண வாழ்க்கையில பிரிவு, இரண்டாம் திருமணம் இருந்தவங்களுக்குமே சரி, ஏழுல குரு பயிற்சி ஆயிட்டு இருக்கிறதுனால ஒரு நல்ல சார்ட் இருக்கிற பொண்ணு வந்து நமக்கு லைஃப் பார்ட்னரா அமைவாங்க. உங்க ஜாதகப்படி பிரிவு இருந்தாலுமே சரி, அவங்க ஜாதகத்தோட பலம் வச்சுட்டு வந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் லாங் லாஸ்டிங்கா இருப்பாங்க. அப்படிப்பட்ட டைம் பீரியட் இதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட். ஃப்ரெண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க, பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே ஏழாம் வீட்டில் இருந்து 11ஆம் வீட்டு மேல குருவோட பார்வை போயிட்டு இருக்குது. 11ஆம் வீடு பாத்தீங்கன்னா என்ன, ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம் 11ஆம் இடமுங்க. சோ ஏழாம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டு மேல பார்வை இருக்கும் போது உங்களுக்கு வந்து கெயின்ஸும் ப்ராஃபிட்ஸ்ன்றது அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளா வந்து வேலை தேடல்ல இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல வேலை அமைவதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே ஏழாம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டு மேல பார்வை இருக்கும் போது ஒரு சிலருக்கு, எல்லாத்துக்குமே நான் சொல்ல வரல, கள்ள தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புன்றது இருக்குதுங்க. அது மட்டும் நீங்க செஞ்சுக்காம இருந்தா நல்லது. நல்ல விஷயங்கள் மட்டும் ஏத்துக்கோங்க, கெட்ட விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களை ஏத்துக்காதீங்க. ஏன்னா சில பேர் வந்து எங்களை பொதுவாவே கேட்டுட்டு இருப்பாங்க, எங்களுக்கு வந்து ராகு சுக்கரனோட சேர்க்கை இருக்குதாமே, ராகு சுக்கரன் சேர்க்கை இருந்தா வந்து ஏதாச்சும் இந்த தொடர்பு வந்து நடக்கும்னு சொல்லுவாங்களாமே. சோ எங்களுக்கு எதுக்கு இன்னும் எவ்வளவு நல்லது ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஏன் ஏற்படவே இல்லைன்னு சொல்லிட்டு. சோ அதனால வந்து நல்லது மட்டும் ஏத்துக்கோங்க, கெட்டது விட்டுடுங்க போதும். இப்போ ஏழாம் வீட்டுல இருந்து 11ஆம் வீட்டுல பார்வை வச்சிருக்காரு குரு. ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்க. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத வேற ஒரு ஃபீல்டுல இருந்து கூட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே ஏழாம் வீட்டில் இருந்து வந்து ராசி மேல பார்வை வச்சிருக்காரு குரு பகவான். ராசி மேல பார்வை வச்ச குரு பகவான் என்ன பண்ண விடுவாருன்னா உங்களுக்கு ஆப்டிமிஸ்டிக் நேச்சர்ன்றது கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சோ இந்த டைம் பீரியட் எப்படின்னா கொஞ்சம் ஹாப்பியா ஜாலியா இருக்கிற டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களா இருப்பாங்க. இப்போ வரைக்கும் வந்து உங்களுக்கு ஆடு வேஷம் போட்ட நரிகள் அறிமுகமானாலும் இந்த டைம் பீரியட்ல வந்து ரொம்ப நல்லவங்க, உங்களுக்கு லாயலா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து அறிமுகம் ஆயிடுவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வந்தா வந்து அவங்களே முதல்ல வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கிறவங்களா இருப்பாங்க இந்த டைம் பீரியட்ல. அப்படியே இந்த டைம் பீரியட்ல நீங்க உடல் பயிற்சி ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சா இது வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே ஏழாம் வீட்டில் இருந்து 9ஆம் பார்வையால 3ஆம் வீட்டு மேல பார்வை வச்சிருக்காருங்க குரு பகவான். 3ஆம் வீடு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே உங்களோட இளைய சகோதரர்களும் சகோதரிகளு கூட இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பாண்டிங்ன்றது ஏற்படும் சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ இந்த மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் வந்து இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்குது. முக்கியமா ரிலேஷன்ஷிப்ஸ் பொறுத்த வரைக்கும், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறமா யார் யாருக்கு நல்லா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா ஒரு நடுவுல மிடில் பர்சனா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நல்லா இருக்கும். கன்சல்டன்ட்ஸ், புரோக்கரேஜ் ஒர்க்ஸ் பண்றவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். மேரேஜ் புரோக்கர்ஸ், மேரேஜ் புரோக்கரிங் அது ஏற்படுத்தி கொடுக்கறவங்க, இல்லாட்டி வந்து என்னன்னா இந்த லேண்ட் புரோக்கரேஜ் ஒர்க்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் பண்றவங்களுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு மீடியேட்டரா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ், அப்படியே பார்ட்னர்ஷிப் பிசினஸஸ் பண்றவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு. மத்தபடி மகர ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து உங்களுக்கு திருமணத்துக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட் இருந்தாலுமே திருமணத்துல சில பேருக்கு பர்சனல் ஜாதகப்படி ஏதாச்சும் தடைகளை வந்து வந்துட்டே இருந்துக்குதான்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவேன், லேடிஸ் ஆயிருந்தா வந்து ருக்மிணி கல்யாண விரதம் பண்ணுங்க. ஒரு 20 கிழமைகள் வந்து ஒரு 20 வாரம் நம்ம என்ன பண்ணணும்னா ருக்மிணி கல்யாணம் வந்து படிக்கணும். அது வந்து ஒரு
சின்னதா ஒரு புக் இருக்கும். ஸோ டெய்லி வந்து 5 பேஜோ 3 பேஜோ படிச்சுட்டு வரீங்கன்னா ஒரு 4-5 நாள்ல வந்து உங்களுக்கு அந்த புக்கு அந்த கதை முடிஞ்சிடும். திரும்பி படிக்க ஆரம்பிங்க அது. ஸோ அப்படி ஒரு 20 வாரங்கள் பண்ணுங்க. அப்படியே இந்த 20 வாரத்துல 20 வெள்ளிக்கிழமைகள் வரும். அந்த 20 வெள்ளிக்கிழமைகள் என்ன பண்ணுவீங்கன்னா தயிர் எடுத்து வந்து உங்க ஹாப்பியா இருக்கிற சுமங்கலிகளுக்கு வந்து தானமா கொடுங்க. சுமங்கலிகள்ல கூட யாருன்னா குழந்தைங்க ஹஸ்பண்ட் மூலமா ஹாப்பினஸ் கிடைச்ச ஃபீமேல்ஸ், கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஃபீமேல்ஸ் கிடையாது, ஹாப்பினஸ் கிடைச்ச ஃபீமேல்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கொடுத்து தானமா கொடுத்து தயிர் தானமா கொடுத்து அவங்களோட ஆசீர்வாதம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ மேல்ஸ்க்கு என்ன ரெமெடி பண்ணலாம் பாத்தீங்கன்னா, மேல்ஸ்க்கு வந்து நீங்க சுப்பிரமணியாஷ்டகம் ஒண்ணு படிச்சுக்கிறது. சுப்பிரமணியர்னா இந்த நம்ம முருகர் வந்து இந்த திருமணத்துக்கு குழந்தைங்களுக்கு அவர் தான், முருகர் தான் அதிபதி, செவ்வாய் தான். சோ இந்த மாதிரி திருத்தணி பழனி மாதிரி க்ஷேத்திரங்கள் போறது, முக்கியமா திருத்தணி, முருகருக்கு கல்யாணமான இடமே திருத்தணி. சோ திருத்தணி போயிட்டு வர்றது, டெய்லி சுப்பிரமணிய அஷ்டகம் படிச்சுக்கிறது, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இது இந்த மகர ராசிக்காரங்களுக்கான பலன். இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும் சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜன சுகினோப வந்து. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு. இந்த மாதிரியான பெயர்ச்சி பலன்கள், கிரக பலன்கள், அப்படியே மாத பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்களுக்கு வந்து பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்ட நோட்டிபிகேஷன்ஸ்ன்றது வரும். ஸோ தொடர்ந்து நீங்க வீடியோஸ் பாக்குறதுக்கு அது சாதகமா இருக்கும். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே காமெண்ட் செஷன்ல வந்து உங்களோட கருத்து தெரிவிச்சிடுங்க. நன்றி.